வணக்கம் நண்பா, நான் தான் உங்கள் ஜிடி தீபன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சேனல் ஜிவைஸ்டிக். சரி, அதெல்லாம் விட ஏன்டா இவ்வளோ நாள் வீடியோ போடலாங்கிறீங்களா? அதை நம்ம செப்பரேட் வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை நான் ஆக்சுவலாக அமேசானில் 1599 ருபீஸ்க்கு அமேசான் கிரேட் இண்டியன் சேல் ஆஃபரில் வாங்கினேன். இப்போ தான் நம்ம பேக்கேஜ் நம்ம கைக்கு கிடச்சிச்சு. பேக்கேஜ் நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது, டேமேஜ் எதுவும் இல்லை. ஷிப்பிங் ஸ்பீடாக தான் பண்ணியிருந்தான். இப்போ பாக்ஸ் நல்லா ப்ரீமியமாக தான் இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸோட ஃபோட்டோவும் ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ் ரியல் சவுண்ட் அன்வைடுன்னு போட்டிருக்கு. பில்டப்லாம் நல்லா தான் இருக்குது. உள்ளே எப்படி இருக்குதுன்னு போக போக தான் தெரியும். பின்னாடி இம்பார்ட்டன்ட் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் போட்டிருக்காங்க, அது அப்புறமா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரி வாங்க இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணால் முன்னாடியே ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ் கொடுத்துருக்காங்க. அதை எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன டேக் ஆட்டை கொடுத்துருக்காங்க. நான் வாங்கியிருக்கிறது பிளாக் வித் எல்லோ வேரியண்ட். கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இது க்ரீன் வேரியண்ட்லேயே அவைலபிளாக இருக்குது அண்ட் ஆரஞ்சு வேரியண்ட்லேயே அவைலபிளாக இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி எல்லோ கலர் தான் எல்லோரும் வாங்குவாங்க. எனக்கு க்ரீன் அண்ட் ஆரஞ்சு அந்தளவுக்கு நல்லா இல்லை. சரி, இப்போ இயர்ஃபோன்ஸை வெளியே எடுத்தாச்சு. பாக்ஸ் ஃபுல்லாக பின்னாடி ஃபுல்லாக எல்லோ ஃபினிஷில் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ், அதில் தான் ஆக்சசரிஸ்லாம் இருக்குது. அந்த ஆக்சசரி பாக்ஸ்குள்ளே பார்த்தா ஒரு யூசர் மேனுவல், அப்புறம் இயர் டிப்ஸ், அதுக்கப்புறம் ஒரு USB 2.0 சார்ஜிங் கேபிள், இவ்வளோ தான் இருக்குது. முதல்ல யூசர் மேனுவலை பார்ப்போம். இது வேணால் நீங்கள் பாஸ் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. இங்கே எப்படி ப்ளூடூத்தில் பேர் பண்ணுறது, அதுக்கப்புறம் சேஃப்டி மெஷர்ஸ், ஸ்பெக் ஷீட்டு, அதுக்கப்புறம் எப்படி அதோட பட்டன்லாம் யூஸ் பண்ணுறதுன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் பின்னாடி ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ்ன்னு கிரே கலரில் அந்த ரைட்டிங் டெக்ஸ்ட்டு ஓரளவுக்கு ப்ரீமியமாக தெரியுது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இயர் டிப்ஸ் இருக்குது. இது ஆக்சுவலாக ஃபுல் இன் சிலிக்கானில் மேடாக இருக்குது. இதில் ஸ்மால் அண்ட் லார்ஜ் சைஸ் இருக்குது, மீடியம் சைஸ் ப்ரீ இன்ஸ்டால்டாக வருது. இதுவும் எல்லோ வித் பிளாக் ஃபினிஷில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா USB சார்ஜிங் கேபிள், இது 2.0 தான். சார்ஜிங் கேபிள் சைஸ் ரொம்பவே சின்னதாக தான் இருக்குது. ஆனால் நல்ல குவாலிட்டியாக டியூரபிளாக இருக்குது, நல்ல சாலிடாக இருக்குது. கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் கட் ஆகாது, நல்ல லைஃப் தரும். நெக்ஸ்ட்டு நம்ம ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ் மெயின் பீஸை பார்க்கலாம். என் அன்பாக்சிங் மொக்கையாக இருந்துச்சுன்னு ஒரு டிஸ்லைக் போட்டு, என் அன்பாக்சிங் நல்லா இருந்துச்சுன்னு ஒரு லைக்காக போட்டு, ஏதாவது டவுட் இருந்துன்னா ஒரு கமெண்ட்டை போட்டு மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. இதை பார்த்தீங்கன்னா சைடில் ஃபுல்லாக அந்த நெக்கேக் ஃபுல்லாக ரப்பரில் மேட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் இயர் பட்ஸு. இது ஆக்சுவலாக மேக்னெட்டிக்கு. இதை அட்டாச் பண்ணால் பாஸ் ஆயிரும். இதை நீங்கள் அட்டாச் பண்ணால் மியூசிக் ப்ளே ஆகிற மியூசிக் பாஸ் ஆயிரும். இது ஆக்சுவலாக OnePlus புல்லட்ஸ் 2 ஒயர்லெஸ் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான். ஆனால் இதை நீங்கள் திருப்பி டீட்டாச் பண்ணால் மியூசிக் ப்ளே ஆகாது. நீங்கள் சைடில் இருக்கிற பட்டன் வச்சு இல்லை ஃபோன்லேயோ போய் தான் நீங்கள் ப்ளே பண்ணணும். அது போக இது 5 மினிட்ஸ்க்கு அட்டாச்சாக இருந்துச்சுன்னா ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ் டிவைஸ் ஆஃப் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை டீட்டாச் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகிக்கும். இது மல்டிபிள் டிவைஸ் பேர் பண்ண முடியாது, சிங்கிள் டிவைஸ் பேரிங் தான் அவைலபிளாக இருக்குது. அதோட ஒயர் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. சைடில் இங்கே 3 பட்டன்ஸ், அதுக்கப்புறம் ஒரு LED இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இதோட கேசிங் மெட்டலில் தான் மேடாக இருக்குது. அதனால் நீங்கள் குவாலிட்டி பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு ப்ளஸ் பட்டன், ஒரு மைனஸ் பட்டன், ஒரு LED இண்டிகேட்டர், அதுக்கப்புறம் சென்டரில் ரியல்மி லோகோ இருக்குது. அப்புறம் சைடில் ஒரு USB 2 சார்ஜிங் போர்ட் இருக்குது.
சார்ஜிங் போர்ட் இருக்குது. அதுக்கு அடுத்த சைடில் பார்த்தீங்கன்னா ரியல்மிங்கிற பிராண்டிங் மட்டும்தான் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே தான் பேட்ரி பேக் இருக்குது. இது 110 mAh பேட்டரியோடு வருது. நீங்கள் 10 minutes சார்ஜ் பண்ணால் 100 minutes ப்ளே பண்ணலான்னு கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா அந்த சைடுக்கு அந்த நெக் கேக்கு அது நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. நல்ல ஃப்ளெக்சிபிளாக நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம இதோட ஆடியோ குவாலிட்டி பற்றி பார்க்கலாம். அந்த உங்களோட இயர்பட்ஸில் மேலே வந்து ஃபுல்லாக மெட்டலில் தான் மேடு இருக்குது. அதனால் நீங்கள் கீழே போட்டால் ஒன்றும் உடஞ்சிருங்கிற கவலை உங்களுக்கு வேணாம். இது ஆக்சுவலாக 11.2 mm பேஸ் டிரைவரோடு வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்தளவுக்கு பேஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ரியல்மி பட்ஸ் 2 அதோட கம்பேர் பண்ணால் இதோட பேஸ் கம்மி தான். ஏன்னா இது ஒயர்லெஸ்ஸு, அது ஒயர்டு. ஆனால் பேஸு நல்லா தான் இருக்குது. ஆனால் நான் பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். ஒரு 5க்கு ஒரு 3.5 கொடுக்கலாம். இந்த வீடியோவோட எண்டிங்லேருந்து நாங்கள் ஒரு புது ப்ரோக்ராம் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். நாங்கள் இனிமேல் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ எண்டிங்லும் சேனல் ஆஃப் தி டேன்ட்டு ஒரு சேனலை நாங்கள் ஸ்பான்சர் பண்ண போகிறோம். அதில் உங்கள் சேனலும் வரணும்னா நீங்கள் என்னோடய இமெயிலுக்கு நீங்கள் இமெயில் பண்ணலாம். இமெயில் வந்து எங்கள் சேனலோட அபவுட் பேஜில் இருக்கும். இந்த வீடியோக்கு அவ்வளோதான் நண்பா. பட் இன்னும் நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் நம்ம சேனலில் வர இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே அழுத்திடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூடியூப்பில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி. Through the highways till my shadow turns to sun rays, and on